தமிழக மக்களே நேற்று எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆக்ஷன் பேக்ட் சீனாக இருந்துச்சு. நேற்று சிறப்பான நாள். விஜய் சேதுபதி அருமையாக செஞ்சார். ஆனால் எனக்கு ஒரே ஒரு கருத்து வேறுபாடு என்னன்னா, அந்த பார்வை அட்டாக் பண்ண சீன் வந்து பார்வோடைய அந்த 2 கேஸ் எடுத்திருக்க வேண்டான்றது என்னுடைய இது. ஏன்னா நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சோப் போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இதுக்கு பதிலாக முதல்ல அவங்களை நல்லா சப்போர்ட் பண்ணி தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடிச்சிருந்துருக்கணும். குறியீடு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு இது. அது வந்து ரொம்ப கொஞ்ச நேரத்தில் அது அப்படி மறந்து போன மாதிரி இருக்கு. ஏன்னா மக்களுக்கு முதல் பாலில் 6 அடித்து வின் பண்ணுறதை விட கடைசி பாலில் 6 அடித்து வின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதான் ஞாபகம் வரும். வக்கரத்துக்கு மீனிங் சொல்லி கொடுத்தாரு பாரு. யாருக்கு வக்கரம்? யாரு வக்கரம்? அதுல உங்க பார்வையில வக்கரம் இருக்கு. இந்த பக்கம் அந்த அன்பு டீமுக்கும் கனிக்கு சம்மடி. சபரி அவன் எவ்வளோ இடிச்சானோ அவ்வளோ இடி வாங்கிக்கிட்டான். அந்த குறும்படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் பேருக்கு வந்து பயங்கர ஐயோ அவனாங்க இப்படி அடிச்சிருக்கான், அந்த அடி அடிக்கிறான். கமருஜன்லாம் அப்படியே இந்த பிரேக்ல எதிர்றாரு. ஏன் அவனுக்கு அப்ப தெரியலையா? களம் விரும்பி தானே நேராக வந்து நிறுத்துக்கிறாது தான் வயலேஷன் இதுதான் எப்படி எடுக்கிறீங்க, மேன் ஹேண்ட்லிங் சொல்லி நிறுத்திருக்கலாமே. எல்லாரும் கனி தப்புன்னு சொல்ற இவங்க சாண்ட்ரா மேடம் இப்படி கை கட்டிட்டு சும்மா தான் இருந்தாங்க. ஒரு கருத்தும் சொல்லல. பாக்குறீங்கல்ல, பார்த்த பயம் இன்னும் இருக்கு சாண்ட்ராவுக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போச்சு, செகண்ட் ரவுண்ட் போச்சு, தேர்ட் ரவுண்ட் போகும்போது இவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க. இதை கிராஸ் பண்ணக்கூடாது, பண்ணா டிஸ்குவாலிஃபை. ஓகேவா விதி மீறல். அப்படி யாருக்கு அந்த அவார்டு கொடுக்கணும்னாலே அது நீங்க பாருக்கு தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க ரூல்ஸ் ஒபே பண்ண மாட்டாங்க, அவங்களா ஒரு ரூல் கிரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி கனி சொன்னாங்க, இப்படி வந்தால் டிஸ்குவாலிஃபை. எல்லாம் தலையை ஆட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுதான் பண்ணாங்க. அண்ட் சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா குவைட்டாக இருந்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் செம்மையாக ஆக்ட் பண்ணுறாங்க. பயந்துட்டாங்களாம். நீங்க ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கீங்க, உங்க கணவரோட இருக்கீங்க, அப்புறம் என்ன இருக்கு சொல்ல வரீங்க? நீங்க இங்க சொன்னதை நீங்க அங்க ஸ்ட்ராங்கா சொல்லிருந்தீங்கன்னா கேம் வேற மாதிரி. நீங்க சொல்லல, அது உங்க தவறுன்னு நான் சொல்றேன். வீக்கெண்ட்ல எல்லாம் சும்மா இருந்துட்டு நீங்க விஜய் சேதுபதி கிட்ட ஒரு ஆக்டிங்கை போட்டீங்க. தட் இஸ் வெரி பேட். என் கூட ஆம்பளைங்க இருக்காங்க, புரியுதா? என் புருஷனும் ஆம்பளை தான். வாட்டர்மெலன் புழக்கப்பட்டார் சார். சீப்பா பேசுறது சார் சொன்ன உடனே சொல்லிட்டாரு. உன் லெவலுக்கு இறங்க மாட்டேன், கழுவி தராதரம், செருப்பு கழட்டி அடிப்பேன், சீப்பு. எனக்கு அசிங்கமா இருக்குன்ற அளவுக்கு இது பண்ணிட்டாரு. ஆஸ் யூஷுவல் கமருன் அசிங்கப்பட்டார், ஏதோ சொல்ல வந்தாரு. இல்லைங்க வேலை கமருன் நீங்கள் உட்காந்துருங்க அப்படின்ட்டாரு. திவ்யாவும் அதே மாதிரி தான். இது 2வது தடவையோ 3வது தடவையோ இவர் கேட்குற டைரக்ட் கேள்விக்கு இவங்களுக்கு புரியறதே இல்லை. கர்ணன் படத்தில் ஒரு டைலாக் வரும், பாம்பின் கால் பாம்பரி. நல்லா இருக்கு. இங்கே நிறைய பேர் சும்மாவே ஓபி அடிச்சுட்டு இருக்கீங்கன்றத ஓப்பனாக சொல்லிட்டாரு. பாதி பேர் வேஸ்டிங் த டைம். என்ன பண்ணுறீங்கன்னே தெரியல. தர்பூசி வெளியே வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் பீஸாக போட்டு ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிடுவோம். ஓகே, பாய்.